பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 32. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பரிசுத்தாவின் வரங்கள். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டே 31லேருந்து. ஸோ இது கண்டினியூஸ் சீரீஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பரிசுத்தாவின் வரங்கள் எதுக்கு கொடுக்கப்பட்டது, ஸோ அது எப்படி கொடுக்கப்பட்டது, அதோட யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணாங்க சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தாவின் வரங்கள் எத்தனை சொல்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது ஒரு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நிறைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ முதலாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னதுன்னா வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. 1 கொரிந்தியர் 12:8 படிங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். 1 2 ஓகே, ஞானமு அப்புறம் அறிவு, 2 வரங்கள். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் விசுவாசம் 3. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், குணமாக்கும் வரங்கள் ஹீலிங் 4. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், அற்புதம் செய்யும் சக்தி 5. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். அப்புறம் 6. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். ஆவிகளை பகுத்தறியுது 7. வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். பற்பல பாஷைகளை, டிஃபரண்ட் டங்ஸ். ஓகே, வேற மொழி பேசுறது. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அடுத்தபடியா வியாக்கியானம், இன்டர்பிரேஷன் சொல்லி பார்க்குறோம். வியாக்கியானம் பண்றது மொத்தம் 9 வரங்கள் பார்த்தீங்கன்னா. அப்போ தேவன் எத்தனை வரங்களை கொடுக்குறாரு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 வரங்களை கொடுக்குறாரு. ஓகே, ஞானம் ஃபர்ஸ்ட் ஞானம், அறிவு, விசுவாசம், அப்புறம் சுகப்படுத்துதல், அப்புறம் அற்புதங்கள் செய்யறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, அப்புறம் ஆவிகளை பகுத்தறியறது, அப்புறம் பற்பல பாஷைகள் பேசுறது, அப்புறம் அதான் பாஷைகள் பேசின பாஷைகளை வியாக்கியானம், அதுக்கான இன்டர்பிரேஷன், அதுக்கான அர்த்தத்தை சொல்றது சொல்லி பார்க்குறோம். மொத்தம் 9 வரங்களை தேவன் கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஆவியின் வரங்களா இருக்கு. ஸோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டான கேள்வி. என்னது? எத்தனை வரங்களை தேவன் கொடுத்தாரு? அது பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே வசனம் இருக்கு. தேவன் 9 வரங்களை கொடுக்குறாரு. ஓகே, அது பகிர்ந்தளிக்கிறார். ஓகே, தேவனுடைய ஆவி மூலமா என்ன பண்றாரு? பகிர்ந்தளிக்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எதுக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு சாட்சியாக. வேணா அந்த வசனம் கூட படிக்கலாம். அது கீழே நீங்க ஒரு வாட்டி படிங்க. இல்ல 4வது வசனம் படிங்க. 4, 5, 6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடத்திக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது என்ன பண்றாரு? அந்த 11ஆம் வசனம் படிங்க. 11. இப்படி எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஓகே, ஆவியானவர் சொல்லும்போது யாரை குறிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா இது பிதாவாகிய தேவன். ஏன்னா தேவனே என்ன பண்றாரு? ஆவியா இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன், காட் ஸ்பிரிட். அதனால அந்த ஆவி சொல்றது, ஆவியானவர் சொல்லி சொல்றது யாரை குறிக்குது? பிதாவாகிய தேவன் குறிக்க சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் என்ன பண்றாரா? பகிர்ந்து இந்த வரங்களை கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பிதாவாகிய தேவன் சொல்லும்போது யாரு? யாவே தேவன். அவர் தான் இங்க குறிக்க சொல்லி பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமா. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்னொன்று வசனம் கூட நம்ம போய் பார்க்கலாம். எதுனா எபிரேயர். நம்ம நேத்தி கூட பார்த்துட்டு பரிசுத்தாவி சொல்றது தேவனுடைய வல்லமை சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ தேவன் தாமே சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பாருங்க. எந்த வசனம்னா 3, 4. எபிரேயர் 2, 3, 4 படிங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, கர்த்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து மூலமா அறிவிக்கப்பட்டு, பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். கேட்டவர்கள் யாரு? சீஷர்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற. பாருங்க, தேவன் தாமே, பிதாவாகிய தேவன், யாவே தேவன், அவரே என்ன பண்றாராம்? சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இந்த வரங்கள். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம்.
ஆனால் ம் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? ஓகே. இயேசு கிறிஸ்து மூலமா வந்து சுவிசேஷத்தை வந்து ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து தெரிவிச்சாரு. பின்பு அவருடைய சீஷர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அது சாட்சி அறிவித்தார்கள் சொல்லி பார்க்குறோம். சீஷர்களுக்கு சாட்சியா என்ன பண்றாரு, தேவனே என்ன பண்றாரு, அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல வரங்களை கொடுத்து மிகுந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பற்பல பாஷைகள் எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பேசி சுவிசேஷத்தை வந்து ஏகப்பட்ட ஊருக்கு உலகமெங்கும் போய் கொண்டு போறதுக்கு வந்து அது உதவியா இருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது வந்து தேவன் என்ன பண்றாரு, தேவனே சாட்சி கொடுத்தார். ஓகே, தேவனே டெஸ்டிஃபை பண்ணார். எப்படி? வரங்களை வந்து கொடுத்து, கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் கொடுத்து தேவனே வந்து சாட்சி கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ வரங்களை கொடுத்தது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அவருடைய ஆவியை, பரிசுத்தாவியை கொடுத்து என்ன பண்றாரு, அந்த வல்லமை மூலமா என்ன பண்றாரு, எல்லாருக்கும் வரங்களை கொடுக்குறாரு. 120 பேர் அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல இருந்தாங்க. அவங்க எல்லார் மேலேயும் சரி இருக்கு வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். வந்தவொடனே என்ன பண்றாங்க, எல்லாருமே வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாங்கன்னு சொல்லி போகிறோம். ஓகேவா? வசனங்கள் தெரியாத பழைய ஏற்பாடுலாம் படிக்காதவங்க, கல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, வேதாகமத்தை படிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேதுரு, யோவான்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க எப்படி வந்து இவ்வளோ தூரம் வேதத்தை சொல்றாங்களே சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அங்க இருந்த சீஃப் பிரீஸ்ட், அதான் அப்போ சொல்ல 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ நம்ம வரங்களை பத்தி எத்தனை வரங்கள் சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியா இதுல வந்து நம்ம 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த வரங்கள்னா என்னது, கிஃப்ட்னா என்னது? ஓகே, கிஃப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ யாராவது பர்த்டே பார்ட்டிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க, இல்லை மேரேஜ் நடந்ததுன்னா அங்கே கிஃப்ட் கொண்டு வருவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்போ யாரா பசங்களுக்கு ஏதா ஒரு காம்படிஷனில் வின் பண்ணிட்டாங்கன்னா, ஏதா வந்து நல்லா படிச்சு மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ கிஃப்ட் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செஞ்ச வேலைக்கு இவங்களுக்கு கூலி வந்து என்னது ஏற்கனவே கிடைச்சிச்சு, ஏன்னா பாஸ் ஆயிட்டாங்க, இவங்க வந்து அடுத்த கிளாஸ் ப்ரொமோட் ஆயிட்டாங்க, இல்லைன்னா வந்து ஒரு நல்ல ஐபிஎஸ்ஓவோ ஐஏஎஸ்ஓவோ ஆயிட்டாங்க. ஓகே, ஆனதுக்கு என்ன பண்றாங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லி கை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணையோ இல்லைன்னா ஒரு என்னது ஒரு பைக்கையோ, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு காரையோ என்ன பண்றாங்க கிஃப்டா கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ அந்த காரு வந்து தரணும்னு சொல்றது அவங்களுடைய கட்டாயம் கிடையாது. யாரோட கட்டாயம் கிடையாது, கிஃப்ட் கொடுக்குறவரோட கட்டாயம் கிடையாது. அவர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலையும் இருக்கலாம். ஓகே, அப்போ கிஃப்ட் சொல்றது என்னதுன்னா இவங்க எந்த வித முயற்சி, அதுக்கான எதிர்பார்ப்பே இல்லாம, எதிர்பார்க்கவே இல்லை இவங்க கிட்ட கிஃப்ட் வரும் அதான் கிஃப்ட் கொடுப்பாங்க சொல்லிட்டு பண்ணாமையே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னது ஒருத்தங்க கொடுக்கறது, இவங்க காசு அதுக்காக காசு செலவு பண்ணல, இவங்க வந்து இவங்களுடைய ஓன் எஃபர்ட் அதுக்காக போடல. இவங்க செஞ்சது என்னது, அந்த ஒரு வேலை இவங்க இவங்களுடைய வேலையை செஞ்சாங்க. அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது கிஃப்ட் சொல்றது எந்தவித தகுதியும் இல்லாம எந்தவித எலிஜிபிலிட்டியும் இல்லாம டைரக்டா வந்து ஒருத்தர் கொடுக்கறது தான். வேணா ஒரு வசனத்துல வேணா படிக்கலாம் பாருங்க. எங்கன்னா நித்திய ஜீவனே வந்து ஒரு கிஃப்டா. ஓகே, இட்டர்னல் லைஃப் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். எங்க இருக்குன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமன் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், ம் தேவனுடைய கிருபை வரமோ ம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இங்க பாருங்க, இதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். பாவத்தின் சம்பளம், சம்பளம்னா என்னது, வேஜ். இப்போ நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா, ஆக்ட் அந்த கிரியை செஞ்சீங்கன்னா என்ன இருக்கா, மரணம் இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆனா பட் த கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட்னா என்னது, நீங்க எந்தவித ஆவிக்குரிய கிரியை வந்து என்னது, நீங்க அதுக்காக முயற்சி பண்ணல, நீங்க எதுவும் பண்ணல. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, உங்களுக்காக மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஓகே, அப்போ பாவத்துக்கான தண்டனையை வந்து என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து ஏத்துக்கொண்டு நம்மள என்ன பண்ணிட்டாராம், விடுதலை பண்ணி எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கொடுத்துட்டாராம். அதுவே என்னவா இருக்கான், கிஃப்டா இருக்கான், கிஃப்ட் ஆஃப் காட். ஓகே, நீங்க ஒருவனும் ஒரு காலத்துல என்ன பண்ண முடியாது, பாவத்திலிருந்து நம்மளா வந்து மீள முடியுமா பார்த்தீங்கன்னா கிடையாது, முடியாது. ஒருவனும் சகோதரனுடைய அழிவை காணாதபடிக்கு அவங்களால வந்து ரட்சிக்க முடியாது, தங்களையே வந்து காப்பாத்திக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே என்ன பண்றோம், அந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம். ஓகே, மரணம் சொல்ற கிணத்துக்குள்ள விழுந்துட்டோம். விழுந்துட்டு நம்மளால வந்து என்ன பண்ணல முடியாது, கிணத்துக்கு மேல வர முடியாது. அப்போ மேல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, நமக்காக கீழே இறங்கி வந்து நம்மளை தூக்கி விட்டு மேல விட்டுறாரு சொல்லி பார்க்கிறோம். அவர் மரணத்தை ருசி பார்த்து, அவர் தேவனால் 3ஆம் நாள், அதுவும் மரணத்தை ருசி பார்த்துன்னா என்னது, ஆதாம்க்கு இணையான ஒரு பலியாய், அதான் ரான்சம். அதனாலதான் ரான்சம் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு புரிதல் சொல்லி பார்க்கிறோம். ஆதாமுக்கு இணையா வந்தார். ஓகே, பாவம் இல்லாதவரா, ஆதாம் போலயே வந்து என்னது தேவனால் உண்டாக்கப்பட்டவரா, ஆதாம் போலயே வந்து எந்தவித சரீரத்துல
குறைபாடு இல்லாதவரா? ஓகே. ஏன்னா இப்ப இருக்கிற மனுஷங்களை யாராவது டெஸ்ட் பண்ணீங்கனாலே என்னது? ஏதாவது ஒரு வியாதி இருக்கு. ஈவன் இயேசு கிறிஸ்து டைம்ல கூட கூட பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுக்கு ஏகப்பட்ட வியாதி இருந்திருக்கலாம். ஓகே. ஆனா பார்த்தீங்கன்னா, பாவம் இல்லாதவரா, குறைபாடு உடம்புல வந்து குறைபாடு இல்லாதவரா, ஒரு பரிபூர்ண எப்படி ஒரு ஆட வந்து பழுதற்றதா குடுக்குறாங்களோ, அந்த மாரி தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாரு? ஆதாம் போலயே வந்து அனுப்பிச்சார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் ஸ்திரீயின் வித்து இணையா வந்து தேவன் வந்து என்ன பண்ணாரு? அவருக்கு ஆதாமுக்கு பலி கொடுத்ததுனால, இவர் 2ஆம் ஆதம் ஆனார். 2ஆம் ஆதாமா யார் ஆனா? இயேசு கிறிஸ்து ஆனார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே. 1ஆம் ஆதம் மூலமா மரணம் வந்துச்சு. 2ஆம் ஆதம் மூலமா என்ன இருக்கு? உயிர்த்தெழுதல் வருதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஃப்ரீ கிஃப்ட்டா. ஓகே. இயேசு கிறிஸ்து. ஏன்னா மனுஷன் செய்ய முடியாது. மனுஷனால் கூடாதது. அவனால வந்து தன்னை மீட்க முடியாது. அவன் வந்து மரணத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. சொல்றதுக்காக அவரே என்ன பண்ணார்? தனது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம டீட்டெயில்டா வந்து நம்ம கிளாஸ் 2ல பார்த்திருப்போம். நீங்க பார்க்கணும்னா கிளாஸ் இது டே 6, 7 அந்த இதுல வந்து போய் பாருங்க. 7, 8 அந்த இதுல போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுக்கான புரிதல் இன்னும் டீட்டெயில்டா அதுல இருக்கும். ஓகே. பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அமிச்சு நம்மளுக்கு gift கொடுத்தாராம். என்னது? நித்திய ஜீவன். உங்களால முடியல, ஆனால் நானே பண்றேன். பண்ணி என்ன பண்றேன்? என்னுடைய குமாரனை அனுப்பிச்சு என்ன பண்றேன்? உங்களை மீட்டு உங்களை மரணத்திலிருந்து விடுதலை பண்றேன் சொல்லி சொல்லி gift கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ gift சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இயலாத ஒரு விஷயம். அப்போ நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கிறதுனால நம்ம வந்து இந்த ரட்சிப்புக்குள்ள வர சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ற சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாலே போதும். நம்ம என்ன பண்றோமா? இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம் சொல்லி பார்க்குறோம். வேணா அந்த வசனம் கூட படிக்கலாம். ஆஹ் ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ல இருந்து படிக்கலாம். 8, 9, 10. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது ம், என்று சொல்லுகிறது. ம். இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், ம், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு ம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, ஜீசஸ் இஸ் லார்ட் உன் வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். திருப்பி படிங்க 10வது வசனம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ம். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அவ்வளவுதான். நீங்க வந்து போய் அதுக்காக என்ன பண்ண வேண்டாம். நீங்க போய் ஆதாம் வந்து மரணத்தில் விழுந்துட்டாரு, நானும் வந்து அந்த மரணத்திலிருந்து காப்பாத்துக்கு நான் போறேன் சொல்லிட்டு நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சா போதும். என்னது? நீங்க ரட்சிக்கப்படுவீங்க சொல்றதுதான் ஃப்ரீ கிஃப்ட். ஓகே. ஒருத்தர் கிஃப்ட் எடுத்துட்டு வராருன்னா கதவு திறந்து நீங்க வீட்டுக்குள்ள அவரை வந்து அலோவ் பண்ணா போதும். என்ன ஆயிடுச்சு? அந்த கிஃப்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிச்சா உங்க இருதயத்தை திறந்து வச்சா போதும். அவர் உள்ள வசம் பண்ணா போதும். நம்ம என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்படுவோம் சொல்லி பார்ப்பேன். அவ்வளவுதான். ஓகே. பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எபேசியர்லயும் போட்டிருக்கு. எபிஷியன்ஸ் 2ஆம் அதிகாரம் அதுல 8, 9 படிங்களேன். 8, 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஈவு சொல்றது என்னது? கிஃப்ட். அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால என்ன ஆச்சு? நீங்க ரட்சிக்கப்பட்டீர்கள் கிருபையினாலே, பை கிரேஸ் சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய கிஃப்டா இருக்கிறதுனால என்ன ஆச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப கிஃப்ட் என்னது? இலவசமா கொடுக்கப்பட்டது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனால எல்லாருக்கும் பார்த்து கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் இட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து கிஃப்ட்னா எந்தவித முயற்சி இல்லாம. நம்ம பார்த்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்குற அந்த எப்ரே 1 கொரிந்தியர் 12 பார்க்குற அந்த 9 வரங்களும் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாராம்? சுவிசேஷத்துக்கு சாட்சியா கிஃப்ட் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுத்தாரு இந்த கிஃப்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் பரவறதுக்காகவும் பக்தி விருத்தி உண்டாவதுக்காகவும் தேவன் கொடுத்தாராம். ஓகே. சுவிசேஷத்துக்காகவும் நெக்ஸ்ட் என்னது? பக்தி விருத்திக்காகவும். இதை நம்ம ஒரு வசனத்துல கூட படிக்கலாம். எங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல, எபேசியர் 4 இதுல வந்து 12 படிங்க. 11, 12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும்
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ம் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் ம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்து அடைவதற்காகவும். பார்த்தீங்களா? சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் சபையின் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் பக்தி விருத்திக்காகவும். பார்த்தீங்கன்னா 2 விஷயம். தேவன் என்ன பண்றாரு? சுவிசேஷத்துக்காகவும் நெக்ஸ்ட் வந்து என்னது? பக்தி விருத்திக்காகவும். சுவிசேஷத்துக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வரங்கள் கொடுக்கப்பட்டது ரீசன் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்துக்காகவும் பக்தி விருத்திக்காகவும். இங்க வேணா நீங்க படிக்கலாம். என்னதுன்னா இந்த வரங்கள் 9 வரங்கள்ல எந்த வரங்கள் வந்து சுவிசேஷம், எந்த வரங்கள் வந்து பக்தி விருத்தி, அது நீங்களே வந்து டிஃபைன் பண்ணலாம். அது வேற இல்லாம இங்க கூட 14ஆம் அதிகாரத்துல கூட 12ஆம் அதிகாரத்துல கூட போட்டிருக்கோம். சுவிசேஷத்துக்காகவும் பக்தி விருத்திக்காகவும் சொல்லிட்டு ஃபார் காஸ்பல் அண்ட் ஆல்சோ ஃபார் எடிஃபிகேஷன். அது 14ஆம் அதிகாரத்துல இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு எந்தெந்த வரங்கள் கொடுக்கப்பட்டது சொல்லி நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து அறிவு, ஞானம் சொல்ற 2 வரங்கள். அறிவு, ஞானம் சொல்ற ஃபர்ஸ்ட் 2 வரங்கள். விசுவாசம் சொல்ற வரங்கள். இது வந்து 3 பாத்தீங்கன்னா எது? மக்களுடைய பக்தி விருத்திக்காக. ஓகே, சபையில வந்து மக்கள் அந்த தேவனோட ஞானத்தை வந்து பெற்றுக்கொள்ற மக்களாகவும் அவர் சொல்ற அந்த தீர்க்க தரிசன காரியங்களை புரிந்து கொள்றதுக்காகவும் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுதுன்னா அதுனா என்னது? பக்தி விருத்திக்காக. ஞானம், அறிவு, அப்புறம் விசுவாசம், அப்புறம் இன்னொன்று வரங்கள் எதுனா தீர்க்க தரிசனம். இது 4 பார்த்தீங்கன்னா என்னது? 4. அது மட்டும் இல்லாம டிஸ்டிங்விஷிங் ஸ்பிரிட் என்னதுன்னா ஆவிகளை பகுத்தறியுது. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ 5 காரியங்கள் இல்லை 4 காரியங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ப்ராஃபஸி வரைக்கும் என்னதுன்னா ஞானம், அறிவு, விசுவாசம், தீர்க்க தரிசனம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்கப்பட்டது? விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, விசுவாசினா சர்ச்சுக்கு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு சபையா சேர்ந்த மக்களுக்கு, சரீரத்துக்கு ஓகே கொடுக்கப்பட்டது. அதான் நம்ம எபேசியர் 4ல் படிக்கிறோம். ஓகே, ஒன்று என்னது? சுவிசேஷத்துக்காகவும், இன்னொன்று வந்து சபையாகிய சரீரத்தின் பக்தி விருத்திக்காகவும் தேவன் என்ன பண்றதாம்? சில பேரை அப்போஸ்தலராகவும் சில பேரை வந்து இவாஞ்சலிஸ்ட் ஓகே போதகர்களாகவும் அப்புறம் சுவிசேஷர்களாகவும் உண்டு பண்ண சொல்லி அங்கே போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை என்னதுன்னா சபையோடைய எடிஃபிகேஷன், சபையை வந்து பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்காக சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று வந்து சுவிசேஷம் நிறைய இடத்துல போய் சேர்க்கறதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா எவாஞ்சலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்புறம் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சபை மக்களை வந்து பக்தி விருத்தியில் இன்னும் வந்து ஊன்ற கட்டப்படுவாங்க சொல்லிக்குவோம். ஊன்ற அவங்க வளர்றதுக்கான காரியங்கள் இன்னும் வளர்றதுக்கு மெச்சூர் ஆகிறதுக்கு அவங்க வந்து எல்லா முயற்சி செய்வாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஆகிறதுக்கு சபை மக்கள் மெச்சூர் ஆகிறதுக்கு ஞானம், அறிவு, அப்புறம் விசுவாசம், அப்புறம் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுது சொல்லி பார்க்குறோம். 4 வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. மிச்சப்படி இன்னும் மிச்சம் இருக்க 5 பாருங்களேன். என்னதுன்னா ஹீலிங், சுகப்படுத்துதல். சுகப்படுத்துதல்னா எதுக்கு? யாருக்கு? புறஜாதி மக்களுக்கு. இப்போ ஒருத்தவங்க அடிபட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு சுகமாயிடுதுன்னா, கால் நடக்க முடியாதவங்க நடந்துட்டாங்கன்னா என்னது? சுகப்படுறது. ஓகே, அவங்களுக்கு இப்போதான் அவங்களுக்கு கால் வீங்கி இருக்கு, அது சரியாயிடுது. கிட்னி பிரச்சனையா இருக்கு, அது சரியாயிடுது. பார்த்தீங்கன்னா அது ஹீலிங்கா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்தபடியா மிராக்கிள்ஸ், அற்புதங்கள். பார்த்தீங்கன்னா இது சுவிசேஷத்துக்கு சுகப்படுத்துதல், அப்புறம் மிராக்கிள்ஸு, அப்புறம் இன்னொன்னுதுன்னா அந்நிய பாஷையில பேசுறது. அந்நிய பாஷை பேசுறது என்னது? சுவிசேஷத்துக்காக சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ஒன்று பார்க்கலாம் தனித்தனியா. அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த டங்ஸ். இப்போ அந்நிய பாஷையில பேசுறாங்க, இப்போ வேற ஒரு மொழியில பேசுறாங்க, இப்போ பிரெஞ்சில் பேசுறாங்க, அது தமிழ்நாட்டில் புரியவே இல்லை. அப்போ அதுக்கான அர்த்தத்தை வந்து என்ன பண்றாங்க? ஒருத்தர் இன்டர்ப் பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சுவிசேஷத்துக்காக. அதே போல ஆவிகளை பகுத்தறியுது. அது வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கலாம் சொல்லி நினைக்கிறேன். ஆவிகளை பகுத்தறியதுன்னா என்னதுன்னா அது சத்தியத்தை பகுத்தறிஞ்சு பார்க்கறது. இது உண்மையான சத்தியமா பொய்யான சத்தியமா சொல்லிட்டு. இது மோஸ்டா சபைக்கு தான் சொல்லப்படுறது பக்தி வைத்தியாக. ஸோ அதே நேரத்தில் இது புரஜதி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள் எந்த நோக்கத்தோட பேசுறாங்க சொல்லி டிஸ்டிங்விஷ் பண்றாரு பார்த்தீங்களா, ஆவிகளை பகுத்தறியுது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதனால தான் இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? மற்றபடி பார்த்தீங்கன்னா 2ஆ தான் பிரிக்கப்படுது. இந்த 9 வரங்கள் 2ஆ பிரிக்கப்படுது. 4 வரங்கள் பக்தி விருத்திக்காக, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் நடுவில் வச்சிருங்க. ஆவிகளை பகுத்தறியது வந்து நடுவில் வச்சிருங்க. மற்றபடி மிச்ச 4 வரங்கள் ஓகே குணப்படுத்துறது,
அந்நிய பாஷை பேசுறது, அற்புத அடையாளங்கள் செய்யறது, அப்புறம் அந்த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டங்ஸ், அதனால் அந்நிய பாஷையை வந்து சொல்றவங்க வந்து வியாக்கியானம் பண்றது, அதுக்கான அர்த்தத்தை சொல்றது. பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த 4 காரியங்கள் இருந்தாலும் புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்டது. இது நான் தான் சொல்றேன்னா, இது என்னோட கருத்தா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. இது வேதாகமத்துல அடுத்த அடுத்த 2வது அதிகாரத்துல என்னதுன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், இதுக்கு அடுத்து வர அடுத்தடுத்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். 1 கொரிந்தியன்ஸ் 14ஆம் அதிகாரம். 14ஆம் அதிகாரத்துல இங்க என்ன சொல்றாங்கன்னா 22 படிங்களா ஃபர்ஸ்ட். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. பாருங்க, இப்ப என்னதுன்னா விசுவாசிகளுக்கு அடையாளமா இல்லாமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ சுவிசேஷம் தான் என்னது? அவ்விசுவாசிகள். சுவிசேஷம் பரவணும். இப்போ சுவிசேஷம் நீங்க சொல்றீங்க, இவஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? புதுசா ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு ரோட்டு நடுவில் நின்று என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ கேட்கறவங்கள யாரு? அவ்விசுவாசிகள். அவங்க விசுவாசிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க? இந்த அந்நிய பாஷை யூஸ் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து ஒரு நார்த் இந்தியாவில் போய் வேலை செய்கிறேன். அப்போ அங்கே ஊழியம் பண்ணும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியோ, பீகாரியோ, ஒரியாவோ அந்த மாதிரி அவங்களோட லாங்குவேஜ் என்ன தெரியணும், எனக்கு தெரியணும். ஓகே, ஆனால் எனக்கு தெரியாமையே இந்த அற்புதங்கள், இந்த கிஃப்ட் என்னதுன்னா அவங்க லாங்குவேஜ் நான் படிக்கவே இல்லை. ஓகே, படிக்காமையே தேவனுடைய இந்த வரம், அந்த அந்நிய பாஷை வர்றது நான் என்ன பண்ணுறேன்? டைரெக்டாக அவங்களோட மொழிகளில் பேசுகிறேன். அவங்களோட மொழினா ஒரியால பேசுகிறேன், ஒரியா மக்கள் கிட்ட. அப்புறம் பீகாரினா பீகார் மொழியில பேசுகிறேன். நான் ஓஜ்பூரி சொல்ற ஒரு மொழி இருந்ததுன்னா அந்த ஓஜ்பூரி மொழியில நான் பேசுறேன், பெங்காலி மொழியில நான் பேசுறேன். பேசி சுவிசேஷத்தை என்ன பண்றேன்? அறிவிக்கிறேன். ஓகே, சப்போஸ் அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து புரியாம இருக்கலாம், நான் பேசுற வார்த்தைகள் எனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா வந்து அது இன்டர்பிரிட்டேஷன், அந்த பகுத்தறியுது என்னதுன்னா வியாக்கியானம் பண்றேன். அந்த வர இருக்கும் எது என்னாவது அந்த என்ன பேசுறனோ அதை வந்து என்ன பண்றேன்? இன்டர்ப்ட் பண்ணிட்டு அதை தமிழ்ல வேற சொல்றேன். புரியுதா? அந்நிய பாஷை பேசுறது ஒரு விஷயம், அந்த என்ன பேசணும்னு சொல்றத அது தெரிஞ்சு அதை நான் வந்து என்ன பண்றேன்? வியாக்கியானம் பண்றேன்னா என்னது? அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன், மீனிங் என்ன சொல்லி சொல்றேன், அர்த்தம் என்ன சொல்லிட்டு நம்ம என்னோட சொந்த பாஷையில் சொல்றேன். தமிழ் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெங்காலி மக்களும் இருக்காங்க, தமிழ் மக்களும் என் கூட இருந்த ஒரு 5 பாஸ்டர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்க, 5 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது நான் பெங்காலியில சொல்றேன், எனக்கு தெரியாத மொழி, இது வரைக்கும் நான் கத்துக்கவே இல்லாத, நான் அது யோசனைல கூட கிடையாது, எப்படி பேசணும் கூட தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிக்கிறேன். அந்த 2வது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அர்த்தங்களை நான் என்ன பண்றேன்? தமிழ்ல சொல்றேன். சொல்லும்போது எனக்கும் புரியுது தமிழ்ல சொல்லும்போது, அதே நேரத்தில் இங்க கேட்கறவங்களுக்கும் என்ன ஆகுது? புரியுது சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் சுவிசேஷம். இது வந்து என்னது? அன்பிலீவர்ஸ்க்காக, ஓகே, அவ்விசுவாசிகளுக்காக சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன். ஓகே, சொல்லி பார்க்குறோம். சாரி, இந்த அந்நிய பாஷை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இந்த இன்டர்பிரிட்டேஷன் சொல்லும்போது இது ஈவன் என்னதுன்னா அது சொல்ல வர்றதை வந்து புரிஞ்சு அது அவங்க மொழியில டைரக்டா அவங்க மொழியில ஒருத்தர் பேசுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன். அது வந்து மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கூகுள் வந்து என்ன பண்ணுது? நம்ம இங்கிலீஷ்ல போட்டால் தமிழ்ல வந்து இதான் சொல்லுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றது தான் வந்து அந்த வியாக்கியானம் பண்றது சொல்லி பார்க்குறோம். வியாக்கியானம் சொல்லி தமிழ்ல போட்டிருக்கோம், அது பேர்னா இன்டர்பிரிட்டேஷன் சொல்லி பார்க்குறோம், ஆஃப் த டங்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்போ இந்த 2 வரங்களும் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளுக்கு கிடையாது. இது யாருக்கு? அவ்விசுவாசிகளுக்கு. அதான் டைரக்டா போட்டிருக்கு, டங்ஸ். அந்நிய பாஷையானது விசுவாசிகளுக்கு கிடையாது, நாட் ஃபார் த பிலீவர்ஸ். விசுவாசிகளுக்கு கிடையாது. ஓகே, இப்போ சபையில் இது பேசலாமா சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு கேள்விக்குறி தான். சபையில் ஒரு பேசலாமா? இது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது யாருக்குன்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கு, இது அவ்விசுவாசிகளுக்கு சொல்லி பார்க்குறோம். ஆனால் தீர்க்க தரிசனமும் ஹவவர் ப்ராஃபசி தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. விசுவாசிகளுக்கு அடையாளம் இருக்கு. இப்பதான் அதுதான் நாம் பார்த்தோம். என்னது? தீர்க்க தரிசனம் வந்து யாருக்கு? பக்தி விருத்திக்காக, சபைக்கு தேவைப்படுது. ஓகே, இது வந்து அந்நிய பாஷை வந்து புறஜாதி மக்களுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா விசுவாசி சபையில இருக்கவங்க யாரு? இயேசு கிறிஸ்துனால நாமத்தினால விசுவாசி ஞானசனம் பெற்றவங்க, அவங்களுக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கு. எது? தீர்க்க இந்த வரங்களே வந்து பாத்தீங்கன்னா தேவன் 2 மெயின் பர்பஸ்க்காக கொடுத்திருக்காரு. ஓகே, ஆதி திருச்சபைக்கு எதுனா ஒண்ணு வந்து சுவிசேஷம் பரவறதுக்காக கொடுத்தாரு, இன்னொன்னு வந்து பக்தி விருத்திக்காக
கொடுத்தாரு சொல்லி பார்க்கிறோம் சபையில. இப்போ சுவிசேஷம் பரவறதுக்காக சொல்லும்போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம தெளிவா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, ஆக்ஸ் 2ஆம் அதிகாரம் அந்த பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன ஆகுது சொல்லி பாருங்க. 4ஆம் வசனத்துல இருந்து படிங்க. 3:3ல இருந்தே படிங்க. அ- அல்லாமலும் ம், அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் ம், அவர்களுக்கு காணப்பட்டது. ம், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ம், ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே ம். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகள்னா என்ன பாஷைகள்? இது பரலோகத்துல ஏஞ்சல்ஸோட பாஷையா, இல்லைன்னா வந்து பூமியில மனுஷனோட பாஷையா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்வி வரும். அங்க கீழே அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கலாம் என்ன பாஷைகள் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த ம், தேவ பக்தியுள்ள யூதர்கள் ம், அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். ம், அந்த சத்தம் உண்டான போது ம், திரளான ஜனங்கள் கூடி வந்து ம். தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். பாருங்க, தங்கள் தங்கள் நேட்டிவ் லாங்குவேஜ்ல. ஓகே, ஈச் ஆஃப் அஸ் ஹியர்னா என்னது கேட்டாங்களாம். இன்னொரு நேட்டிவ் லாங்குவேஜ். அவ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்களாம். யூதர்கள் வேற வேற தேசத்துல இருந்து என்ன பண்ணாங்களாம், அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. ஓகே, த காட் ஃபியரிங் ஜூஸ் ஃப்ரம் எவ்ரி நேஷன் அண்டர் தி ஹெவன் சொல்லும்போது என்னது, பூமியில எல்லா இடத்துல இருந்து என்ன பண்ணாங்க, அந்த பண்டிகை பஸ்கா பண்டிகை, அது மட்டும் இல்லாம இந்த பெந்தைக்கோஸ்தே அந்த அந்த நாள் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எங்க இருந்தாங்க, எருசலேம்ல இருந்தாங்க. அப்போ இந்த பேதுருவோட இருந்த அந்த அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பரிசை பெற்ற உடனே அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க. வேறு வேறு பாஷையில பேசுறாங்க. அந்த பாஷைகள்லாம் யாரோட பாஷைகள் சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த யூதர்கள் எல்லா இடத்துல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா. சில பேர் வந்து ஆஹ், கிரேக்க தேசத்துல இருந்து வந்திருக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரோம தேசத்துல இருந்து வந்திருக்கலாம். சில பேர் வந்து அந்த யூரோப்ல இருந்து வந்திருக்கலாம், பிராங்க்ல இருந்து வந்திருக்கலாம். ஓகே, சில பேர் வந்து எகிப்துல இருந்து வந்திருக்கலாம். சில பேர் வந்து ஆஹ், அரப் தேசத்துல இருந்து வந்திருக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்திருக்கலாம். அது பாருங்க, அது கீழேயே வசனம் போட்டிருக்கோம் எங்கெங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு படிங்க. 9. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலே. கலிலேயர் அல்லவா? ம், அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷையிலே ம், இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் ம், மேதரும் ஏலாமித்தரும் மொசபதோமியா, ம், யூதேயா, கப்பதோக்கியா, ம், பொந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேன பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். 16 மொத்தம் 16 தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. இதை கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் 16 தேசத்துல இருந்து வந்திருக்காங்க. அப்போ இவங்க 16 மொழிகள்ல என்ன பண்ணிருக்காங்க, டிஃப்ரெண்ட் மொழியில பேசியிருக்காங்க. அதுதான் வந்து ஆச்சரியப்படுறாங்க. எப்படா இவங்க கல்லேயரா இருக்காங்க, இவங்க நம்மளோட ஜென்ம பாஷையில பேசுறாங்களே சொல்லி கேட்கறாங்க, ஆச்சரியப்படுறாங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த இங்க வந்த யூதர்கள், ஓகே, காட் ஃபியரிங் ஜூஸ், இவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க பேசுறது புரியுது. இந்த தேசத்துல இருந்து வந்தவங்களுக்கு புரியுது. இப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் இப்போ நான் வந்து இங்க இருந்து பெங்களூர் போறேன்னா, ஒருத்தர் நான் பஸ்ல டிராவல் பண்ணும்போது ஃபுல்லாவே கன்னடம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒருத்தர் வந்து தமிழ்ல வந்து பக்கத்துல இருக்கிட்ட பேசும்போது டக்குன்னு எனக்கு வந்து அந்த குரல் கேட்ட உடனே என்ன இருக்கும், எப்படா இவங்க தமிழ் பேசுறாங்க சொல்லி டக்குன்னு அவங்க கிட்ட கொஞ்சம் சின்னதா சந்தோஷம் வரும். டக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க அமெரிக்காவோ இல்லைன்னா வந்து ரஷ்யாலயோ இருக்கீங்க, இல்லைன்னா ஜெர்மனில இருக்கீங்க. அப்போ திடீர்னு ஒருத்தங்க வந்து தமிழ்ல ஜெர்மனில இருக்கும்போது, இல்லைன்னா யூரோப்ல இருக்கும்போது ஒருத்தர் தமிழ் பேசும்போது டக்குன்னு உங்களுக்கு என்ன ஆகும், என்னடா நம்ம பாஷை பேசுறாங்க யாரோ அப்படின்னு சொல்லி டக்குன்னு திரும்பி பார்ப்போம் பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஷாக் ஆயிடுச்சு. இவங்க கலிலேயர்கள் அல்லவா, இவங்க மொழிகளே என்னது, அரமிக்கு இல்லைன்னா வந்து எப்ரேயம். அரமிக் சொல்றதுதான் அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து பேசின மொழி. ஓகே, அரமிக் இல்லைன்னா எப்ரேயம், அந்த பாஷை தான் பேசணுமே. அதை விட்டுட்டு இவங்க என்ன நம்மளோட ஜென்ம பாஷை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஓகே, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல பேச வேண்டிய பாஷைகளை இவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. பாத்தீங்கன்னா இவங்க அந்த லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்காக என்ன பண்ணல, இவங்க போய் ஒரு டியூஷன் போல, இல்லைன்னா போய் அவங்க கத்துக்கல. தேவன் என்ன பண்ணாரு, ஒரு நொடியில கிஃப்ட், அந்த பரிசை வருது, வந்த உடனே என்ன ஆகுது, இவங்களுக்கு கிஃப்ட் கிடைச்சி சொல்லி பார்க்குறோம். தேவன் அந்த கிஃப்ட்டை வந்து என்ன பண்றாரு,
என்ரோல் பண்றாரு. இப்ப நம்மலாம் படிக்கணும்னா என்ன ஆகும்? பிரெஞ்சு படிக்கணும்னா அதுக்கு பிரெஞ்சு இல்ல ஜெர்மன் படிக்கணும்னா அதுக்கு ஒரு 3-4 கிளாஸ் போகணும். கிளாஸ்னா என்னதுன்னா ஒரு 3 நாள் அந்த எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? அந்த ஒரு எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் இல்லைனா 6 மந்த் இருக்கும். அது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவான்? ஓகே, நீங்க அஃபிஷியலா வந்து இந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டவங்க சொல்லி சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம அந்த லாங்குவேஜ் கத்துக்கவே முடியாது. அதுக்கு நம்ம இது பண்ண முடியாது. அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாச்சும் என்ன ஆகணும்? ட்ரெயின் ஆகணும். இல்லைனா அங்க மக்கள் கூட வந்து பழகணும். பழகி நம்ம வந்து டெய்லியுமே அதை பத்தின வார்த்தைகளை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பழகணும். அப்படி பண்ணாலே நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நம்மளுக்கு 2 மாசம் ஆகும் ஆக்சுவலா. அந்த ரொம்ப டெடிகேட்டடா அது மட்டும் தான் ஃபோக்கஸ்டா நம்ம பண்ணிட்டு இருந்தாலே, ஆனாலும் ஃப்ளூவெண்டா வராது. ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா எந்த வித முயற்சியுமே இல்லாம இவங்க என்ன பண்றாங்க? ஒரு செகண்ட்ல அவங்களோட மொழிகளை பேசுறாங்க. இதுதான் ஒரு அற்புதம். இதுதான் கிஃப்ட் சொல்லி பார்க்குறோம். கிஃப்ட் என்னது? குடுத்தாச்சு உங்ககிட்ட. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்குறதுக்கு ஒரு 5 வருஷமா இல்லைன்னா வந்து ஒரு 2 வருஷமா நீங்க சேர்த்து வச்ச காசை நீங்க போய் வாங்குறீங்க. ஓகே. அப்படி இல்லாதபடிக்கு ஒரு கிஃப்ட் எந்தவித லோடே கிடையாது, எதுவுமே கிடையாது. டைரக்டா வந்து ஒருத்தருக்கு கிஃப்ட் பண்றாங்கன்னா என்னது? உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருது. ஓகேவா? அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இந்த அந்நிய பாஷைகளை வந்து வரங்களை வந்து கொடுத்தாரு சொல்லி பார்க்குறோம். இது வந்து யார் அங்க கொடுத்தவங்க, அங்க கேட்டவங்க யாரு? அவ்விசுவாசிகள். இவங்க விசுவாசிகள் கிடையாது. கேட்டவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்விசுவாசிகள். இவங்க இனிமேல் தான் என்ன பண்ண போறாங்க? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையை வந்து கேட்க போறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்த்த வசனங்களை பாருங்க. 14ல இருந்து ஆக்சுவலா அங்க இருந்த யூதர்கள் என்ன அங்க இருந்த யூதால இருந்த சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஜோக் என்னதுன்னா கிண்டல் பண்ணாங்க. இவங்க என்னப்பா காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டாங்க சொல்லிட்டு. ஏன்னா அங்க பேசுற மொழி வந்து இவங்களுக்கு கேட்கவே இல்லை. என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சில பேருக்கு யாருன்னா அங்க இருந்த யூதர்களுக்கு. ஓகே. ஏன்னா எல்லாருமே யூதர்கள் தான் இங்க போட்டிருக்கு. காட் ஃபியரிங் ஜூஸ் சொல்லி போட்டிருக்கு. அவங்க எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க? எபிரேயம் இல்லைன்னா வந்து அரபிக் அந்த டைம்ல இருக்கிற மொழியை வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே. எப்படி வந்து நம்ம அமெரிக்கால இருந்தாலும் சரி, இப்போ கனடால இருந்தாலும் சரி, அப்போ அவங்க மொழிகள்லாம் நம்ம வந்து கத்துக்கிட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கிறோம். தெரிஞ்சுது. இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட பாஷையை பேசுவோம், தமிழ் பேசுவோம். ஓகேவா? இங்க இருக்க மக்கள் கிட்ட. ஸோ ஆனா இங்க இருக்க மக்கள் கிட்ட வந்து நம்ம ஜெர்மன் பேசினாலோ இல்லைன்னா பிரெஞ்சு பேசினாலோ என்ன பண்ணுவாங்க இவங்க? என்னடா உளறிட்டு இருக்கா, காலையில குடிச்சிட்டு வந்துட்டானா சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா அங்க இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க? சீஷர்களை பார்த்து அங்க இருந்த அப்போஸ்தலர்களை பார்த்து சொன்னாங்க சொல்லி பார்க்கிறோம். 13 படிங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். பரியாசம் பண்ணினார்கள். அப்ப என்ன செய்ய? அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறது. அப்ப பாருங்க, காலைல 9 மணி தான் ஆகுது. பொழுது விடிந்து 3ஆம் மணினா அவங்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஜாமத்துல இருந்துனா 6 மணில இருந்து 3 மணி நேரம் தான் இருக்கு. அப்படின்னா என்னது? 9ஆம் மணி நேரம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன்லி 9 இந்த மார்னிங். காலையில 9 மணி தான் ஆகுது சொல்லி டேரக்டா இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். ஓகே, படிங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறியது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. போதும். பாத்தீங்கன்னா இவர் பேதுரு வந்து என்ன பண்றாருன்னா யோவேலால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வந்து சொல்றாரு. என்னதுன்னா தேவன் என்ன பண்றாராம்? தேவன் என்ன சொன்னாரு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்நாளிலே இந்த லாஸ்ட் டேஸ் சொல்லும்போது இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நாள்ல ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட், என்னோட ஆவியை வந்து நான் என்ன பண்ணுவேன்? இந்த மக்கள் மேல ஊற்றுவேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க 120 பேர் மேல ஊற்றிருக்காரு. அதை வச்சுதான் நாங்க என்ன பண்றோம்? அந்நிய பாஷையில பேசுறோம், தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம், ட்ரீம்ஸ் இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறுது சொல்லி பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் இப்ப நிறைவேறுது. இது யோவெல்லாம் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறுதுப்பா இன்னைக்கு சொல்லிட்டு நாங்க வந்து குடிச்சிட்டு வெறினால் நாங்க பேசல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோவேலால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதான் இது சொல்லி பேதுரு வந்து என்ன பண்றாரு சொல்றாரு. சொல்லிட்டு அப்படியே என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து பத்தி சாட்சியா வந்து அறிவிக்கிறார். அறிவிச்ச உடனே அங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து விசுவாசிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. கீழே மொத்தம் 3000 பேர் கிட்ட வந்து அந்நாள்ல விசுவாசிச்சு சபையில சேர்ந்துருவாங்க சொல்லி பாக்குறோம். 40-41 படிங்க. 40-41.
இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி ம் மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். ம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ம் அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் 3000 பேர் கிட்ட சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களா? அப்ப எத்தனை பேர்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்கன்னா, விசுவாசிகள் ஆனாங்கன்னா, அப்ப எத்தனை பேர் வந்து அங்க வந்திருப்பாங்க, அங்க இருந்திருப்பாங்க? ஓகே. அது மட்டும் இல்லாதபடிக்கு இவங்க என்ன வராங்க? அப்போ இங்க விசுவாசி ஆனார்கள் சொல்லும்போது, அப்போ இங்க இருந்தவங்க எல்லாருமே என்னது? அவ்விசுவாசிகள். ஓகே. அப்போ நம்ம இங்க இருந்தவங்க எல்லாருமே அவ்விசுவாசிகள். 5ஆம் வசனத்துல இருந்து 2:5ல இருந்து. அப்போ எப்படி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் பாத்தீங்களா? என்னது? அந்நிய பாஷையானது அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு, விசுவாசிகளுக்கு கிடையாது சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுதான் நம்ம இங்க வந்து சரியா புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல இங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, அவ்விசுவாசிகளுக்கு தான் இது என்ன இருக்கு, அந்நிய பாஷை சொல்றது அடையாளமா இருக்கு சொல்றதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்று விஷயம் நான் பார்க்க வேண்டியது என்னதுன்னா, ஆஹ் என்ன பிரதர் நீங்க வந்து ஹீலிங்கு, அப்புறம் அப்புறம் மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், ஹீலிங்கு, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து அந்நிய புரஜாதிகளுக்கு இல்லைன்னா அவிசுவாசிகளுக்கு தான் அடையாளமா இருக்கு சொல்றீங்க, விசுவாசிகளுக்கு கிடையாதா சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க நம்ம ஏன் விசுவாசிகளுக்கு கிடையாது இது அவிசுவாசிகள் சொல்றோம்னா, வேணா இந்த வசனங்கள் படிங்க. எங்க படிங்கன்னா அப்போஸ்தலர் 14:13. சாரி 13 கிடையாது, 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதனம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போஸ்தலரையும் சேர்ந்து கொண்டார்கள். ஓகே. அப்போ இங்க என்ன பார்க்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, பவுலும் பர்னாபாவும் அநேக நாள் அங்க தங்கி எங்க தங்குனாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, இக்கோனியம் சொல்ற அந்த இடத்துல தங்குறாங்க. ஓகே. இக்கோனியம், லைஸ்திரா, தர்பை. ஸோ இது நம்ம எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இக்கோனியம், பவுல் ஃபர்ஸ்ட் ஜேர்னி மேப். ஒரு நிமிஷம் இது கிளியர் ஆகும். ஓகே. இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தர்பை, இது லைஸ்திரா, இது இக்கோனியா சொல்லி பார்க்குறோம். ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டர்க்கியில் இருக்கு. இஸ்ரேல் வந்து இங்கே இருக்கு. ஓகே. இதுதான் வந்து லெபனான் இப்போ இருக்க லெபனான், இது சைப்ரஸ் தீவு. இது ஃபுல்லாக டர்க்கியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எபேசு சபையே இருக்கு. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தர்பை, லைஸ்திரா, இக்கோனியம். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரத்தில் பார்க்குற இந்த இக்கோனியம் சொல்றது இங்கே தான் வந்து பவுல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, பவுலும் பர்னபாவும் இக்கோனியம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் மத்தியில் தங்கி அங்கே அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் என்ன பண்றாரு, செய்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஸோ ஸ்பெண்ட் டைம் போலி தேவன் இயேசு கிறிஸ்துவ பற்றி சாட்சியாக சொல்லி என்ன பண்றாரு, கிரேஸ் பை த எனேபிளிங் த பெர்ஃபார்மிங் சைன்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து புரஜாதி மக்கள். ஓகே. இவங்க புரஜாதி மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை வந்து பவுல் வந்து சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, அற்புதங்களையும் அடையாளங்கள் மூலமாக சொல்கிறார் சொல்லி பார்க்குறோம். ஈவன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பவுலுடைய கர்ச்சிஃப் மூலமாக என்ன பண்ணுறது, பயங்கர மிராக்கிள்ஸ்லாம் நடக்குது. வேணா அது கூட படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் 19, 11, 12. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பயங்கரமா அவ்வளவு பயங்கரமான அற்புதங்கள் வந்து தேவன் என்ன செய்யறாரு,
பொல்லாத ஆவிகள் போச்சு, வியாதிகள் போச்சு. ஓகே, அவங்க கை கர்ச்சீஃப்னாலே என்ன பண்ணுதா அந்த மாதிரி போச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அப்ப பார்த்தீங்கன்னா இங்க எப்ப நான் எங்க நடக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எபேசு சபையில நடக்குது. எபேசு. ஓகே, அரைவ்ட் அட் எபேசு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பவுலுடைய 2வது ஜேர்னில இது நடக்குது. ஓகே, இது கூட நம்ம பார்க்கலாம் மேப்ல. நான் காமிக்கிறேன். பவுல் செகண்ட் ஜேர்னி. பார்த்தீங்கன்னா இங்க எபேசு. தெரியுதா? இது எபேசு சபை. இதான் நம்ம ஏற்கனவே பார்த்த இக்கோனியம், லைஸ்திரா. ஓகே, இங்க இருந்து இது ஜெருசலேம் பாருங்க. ஜெருசலேம் பார்த்தீங்கன்னா கீழே இங்க இருக்கா ஜெருசலேம். ஜெருசலேம் தான் கீழே இருக்கிறது. அப்படியே சைப்ரஸ் தீவு கடைசி எண்ட் ஆகுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தர்சிஸ் சொல்றது தான் வந்து பவுல் பிறந்த இடம். பவுலோட பிறந்த இடம் வந்து தர்சிஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்க இருந்து அவர் என்ன பண்றாரு, இக்கோனியத்துல தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தது முதலாம் பயணத்துல. 2ஆம் பயணத்துல என்ன பண்றாருன்னா எபேசு, இப்படி ரொம்ப தூரம் இங்க மெசபடோமியாலாம் போறாரு, கிரேக்க நாடுலாம் போறாரு. போயிட்டு கொரிந்து சபைக்கு எல்லாத்துக்கும் வராரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொரிந்து சபையில இருந்து டைரக்டா எபேசுக்கு போறாரு. இப்போ நம்ம படிக்கிற 19ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அது 19:1 படிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு பாருங்க, மேடான தேசம் வழியா போய் எபேசுக்கு வந்தார் சொல்லி போகிறோம். ஓகே, ஸோ எபேஸ்ல இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எபேசு. ஓகே, கொரிந்து சபையில அப்போல இருக்காரு கொரிந்தியர்ல. இங்க வந்து எபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவுல் இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இங்க பவுல் எபேஸ்ல தான் என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுவும் புறஜாதிக்கான ஒரு இடமா இருக்கு. இங்க வந்து தான் என்ன பண்றாரு, அற்புதங்களும் அதிசயங்களும் செய்யற சொல்லி பார்க்குறோம். அது கூட நம்ம எங்க பார்க்கலாம்னா 11, 12 நம்ம படிச்சோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தானே? இங்க வந்து அவங்க கர்ச்சீஃப் தொட்டாலே வந்து ஹீல் ஆயிடுறாங்க, எல்லாருமே இதாயிடுறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இங்க நீங்க சொன்னீங்களே, இங்க ஹீலிங் அற்புதங்களும் சுகம் அளிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா சபை விசுவாசிகளுக்கு கிடையாது, அது அவிசுவாசிகள் சொல்றீங்களே, எப்படி சொல்லி பார்த்தோன்னா, தீமோத்தேயுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியாமல் இருக்கும். ஓகே, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் 23ஆம் வசனம். 5:23 பாருங்க. இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள். ஓகே, உனக்கு வயிற்றுல பிரச்சனை வர்றதுனால நீ என்ன பண்ண, நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிக்காதபடிக்கு நீ என்ன பண்ண, திராட்சை ரசமும் நீ வந்து சேர்த்துக்கொள்ளு. அப்போ உன் வயிறு வந்து ஸ்டொமக் வந்து அந்த பெயின் இல்லைன்னா வந்து அந்த அடிக்கடி உனக்கு வர அந்த இல்னஸ், ஓகே, சிக்னஸ், உடம்பு சரியில்லாம ஆகிறது வந்து சரியாயிடும் சொல்லி அவர் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு லெட்டர்ல. யாருக்கு? தீமோத்தேயுக்கு. பாத்தீங்கன்னா அப்ப தீமோத்தேயு வந்து பவுல் வந்து ஒரு தொட்டு என்ன பண்ணிருக்கலாம், அவர் வந்து ஹீல் பண்ணிருக்கலாம், இல்ல கர்ச்சீஃப் ஆச்சு அமிச்சிருக்கலாம், அமிச்சு என்ன பண்ணிருக்கலாம், முற்றிலுமா அவரை சுகப்படுத்திருக்கலாம். ஆனா வந்து அது மட்டும் இல்லாதபடிக்கு பவுலுடைய என்ன இருக்காரு, தீமோத்தேயு இருந்தவர், கூடயே இருக்கிறவர். ஓகே, அவர் வந்து ஜெயில இருக்கும்போது கூட என்ன பண்ணாரு, ரோம்ல இருந்தாரு. அப்பயாச்சும் சுகப்படுத்திருக்கலாம். பவுலுக்கு நல்லா தெரியும் இவருக்கு வந்து உடம்பு சரியில்லை சொல்லிட்டு. ஓகே, வயிற்றுல பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் இவர் அட்வைஸ் பண்றாரு, உனக்கு வயிற்றுல இருக்க பிரச்சனைக்கு வந்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஈவன் அட்லீஸ்ட் கர்ச்சீஃப் வச்சு என்ன பண்ணிருக்கலாம், அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். நம்ம இப்பதான் படிச்சோம், கர்ச்சீஃப்லயே போட்டதுல என்ன வராங்க, நிறைய பேர் சுகம் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ லெட்டர் அனுப்பிச்ச மாதிரி இந்த லெட்டர் கூட என்ன பண்ணிருக்கலாம், கர்ச்சீஃபையும் சேர்த்து அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை லெட்டரே வந்து யாரும் எழுதுறது, பவுல் எழுதுறாரு. அப்போ அந்த அந்த லெட்டர் தொட்டல என்ன இருக்கலாம், இவர் கீழே வந்திருக்கலாம். ஆனா ஏன் வந்து நடக்கல, இவர் வந்து விசுவாசியா இருக்காரு சொல்லி பாக்குறோம். இது ஒரு ரீசன். ஓகேவா? அதே போல 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பாருங்க. 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோபிமுவை மிலோத்தீவிலே வியாதிப்பட்டவனாக விட்டுட்டு வந்துட்டு சொல்றாரு, வியாதிப்பட்டவனா, சிக்கா இருக்கான். ஓகே, அப்படியே நான் விட்டுட்டு வந்துட்டு சொல்லி சொல்றாரு. அப்போ என்ன இங்க புரியுதல் நம்மளுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், சுகப்படுத்துறது, ஓகே, அப்புறம் அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்றது, அந்த வரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா
புறஜாதிகளுக்காக கொடுக்கப்பட்டது. ஓகே, புறஜாதி மக்கள் சுவிசேஷத்தை கேட்டு வர்றதுக்காக அவங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன பண்ணாங்க, எல்லாரும் வந்து கேட்டு வந்தாங்க அற்புதங்கள் அடையாளங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு. ஓகே, அப்ப என்ன ஆகுறாங்க, அவங்க எல்லாரும் சுவிசேஷத்தை நம்புறதுக்காக வந்து அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஹீலிங், ஓகே, சுகப்படுத்துதல் எல்லாமே என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதெல்லாம் கொடுக்கப்படுது. ஆனா விசுவாசி ஆயிட்ட பிறகு, ஒன்ஸ் விசுவாசி ஆயிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க, தேவனோட வார்த்தையினால நிக்கிறாங்க. அவங்க தேவனை வந்து இந்த மாதிரி அற்புதத்தினாலதான் வந்து தேடுறவங்க கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவனை வந்து ஒரு ஆதாயத்துக்காக தேடுறவங்களா ஆயிடுவோம். ஓகே, அப்படி இல்ல, தேவனை நம்ம முழுமையா புரிந்து கொண்டு தேவன் யார் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பக்தி விருத்திக்கான வரங்களை கொடுத்தாரு. ஓகே, பக்தி விருத்திக்கான வரங்கள் என்னது, அறிவு, ஞானம், ஓகே, அப்புறம் விசுவாசம், அது மட்டும் இல்லாம தீர்க்கதர்சனம். தீர்க்கதர்சனம் என்னது, தேவனுடைய தீர்க்கதர்சன வார்த்தைகளை வந்து புரிஞ்சு அறிஞ்சு கொள்றதுக்கு, அவரோட திட்டம் என்னது, அவர் சித்தம் என்னது, அவரோட பிளான் என்னது சொல்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இதுதான் வந்து விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டது. சோ அது மூலமா என்ன ஆகுறாங்களா, பக்தி விருத்தி ஆகுது, பக்தி வந்து மெச்சூர் ஆகுறாங்க. அவங்க குழந்தையா இல்லாதபடிக்கு என்ன பண்றாங்களா, பாலாகரத்தை உண்றவங்களா இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்களா, மெச்சூர் ஆகுறாங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலையும் தெளிவா போட்டிருக்கோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் 5, பவுல் திட்டுவாரு எபிரேய மக்களை. எதுக்கு திட்டுவாரு சொல்லி பாருங்க. 12 படிங்க. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. சுவிசேஷத்தை, மூல உபதேசத்தை, சுவிசேஷத்தை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு, திருப்பி உங்களுக்கு வந்து உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. என்னடா நீங்க ஒன்னும் பாலாகாரத்துக்கு சாப்பிட்டு இருக்கீங்களே சொல்லி அவர் என்ன பண்றாரு, திட்டுறாரு. நீங்க வந்து காலத்தை பார்த்தால், நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்க இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிட்டு, அவர் இந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டு இன்னமும் நீங்க வந்து என்ன பண்றீங்க, இந்த அற்புதத்துக்காகவும் இந்த அதிசயத்துக்காகவும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக என்ன பண்றீங்க, தேவனை தேடுறவங்களா இருக்கீங்களே சொல்லி என்ன பண்றாரு, இங்க வந்து திட்டுறாரு சொல்லி பாக்குறோம். படிங்க அப்படியே. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். நீதியின் வசனமே அவனுக்கு தெரியல. அவனுக்கு வந்து தீர்க்கதரிசன வசனங்களுமே தெரியல, புரியவே இல்லை, ஞானம் இல்ல, அறிவு இல்ல, அவன் அது மட்டும் இல்லாதபடிக்கு அவனுக்கு இல்ல விசுவாசமும் இல்ல சொல்லி பாக்குறோம். அவன் இன்னும் என்ன பண்றான், பாலாகரத்து சொல்ற மாதிரி அந்த குடுகுடுப்பு காமிக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, இன்னும் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் அந்த அந்நிய பாஷை சொல்ற அந்த காரியங்களையும் தான் என்ன பண்றாங்க, விசுவாசிக்கிறவங்களா இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெருசா தெரியுது சொல்லி அவர் சொல்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட், பலமான ஆகாரமானது நன்மை தீமை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்ப பூரண வயதுள்ளவங்களுக்கே தகும். யாரு, இந்த பலமான ஆகாரமானது. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பூரணமாகணும், நீங்க எல்லாம் மெச்சூர் ஆகணும். ஆனாதான் நீங்க என்ன பண்ண முடியும், எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க கரெக்டானதை சூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆதாமேவல் ஆரம்பத்துல என்ன தப்பு நடந்தது, நன்மை தீமை கனி சாப்பிட்ட பேர் கூட என்ன பண்ண முடியல, மக்களால வந்து சரியா நடக்க முடியல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, தீமை பக்கமே நடந்தாங்க. எல்லாருமே இருதயம் எல்லாமே என்ன இருந்தா, தீமை பக்கமே இருந்துதான். அதான் காட் கூட சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் ஜெனிசஸ் 6ஆம் அதிகாரம். அந்த கனி பேர் என்னது, நன்மை தீமை கனி. அது சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பேருக்கு மனுஷனோட இருதயம் எங்க இருக்கணும், எங்க இருந்திருக்கணும், ஒண்ணு நன்மை பக்கம் இருந்திருக்கணும், சில பேர் இருந்திருக்கணும், சில பேர் தீமை செஞ்சிருக்கலாம். மோஸ்டா என்ன பண்ணிருக்கணும், நன்மை பக்கம் பற்றிருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்க சொல்லி பாருங்க. 5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், அவனோட தாட்ஸ், யோசனைகள், தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, கர்த்தர் பூமியிலே மனிதனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. பூமியிலே மனுஷனை உண்டாக்குறதுக்காக எதுக்காக உண்டாக்குன்னு சொல்றதுக்காகவே தேவன் என்ன பண்றதா, மனஸ்தாபப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். என்னதுன்னா அவன் இருதயத்துல கொஞ்சம் கூட நன்மையே இல்லையா. ஓகே, அந்த நன்மை தீமை கனி சாப்பிட்ட பேருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நன்மை, அந்த மெச்சூர் ஆயிட்டாங்க சொல்லி சொல்றாங்கன்னா அப்ப கொஞ்சமாச்சும் நன்மை பக்கத்துல போயிருக்கணும். ஆனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா தீமை பக்கத்துலதான் இருக்காங்களாம். அவ பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரான ஆள், ஒரு குழந்தை வந்து ஒரு 5 வயசுல இருக்கும்போது அதுக்கு நன்மை தீமை தெரியாது. ஓகே, இல்லைன்னா வந்து 4 வயசு வரைக்கும் அது தெரியாது. ஆக்சுவலா ஒரு 14 வயசு அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஏஜ் ஆக்சுவலா 23 வயசு 25 வயசு இல்ல 30 வயசுல பாத்தீங்கன்னா முழுமையா வந்து நான் மெச்சூர் ஆகும் சொல்லி பாக்குறோம், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க டிஸ்டிங்கிஷ் பண்ணி எது கரெக்ட் எது தப்புன்னு தெரிஞ்சு நன்மையை பற்றி கொள்ற மக்களா இருப்பாங்க.
மெச்சூர் ஆவாங்க சொல்லி பார்க்குறோம். அதுதான் வந்து பலமான ஆகாரம். இல்லைன்னா வந்து காத்து அடிக்கும் போது என்ன பண்ணுவோம், அலைய அடிக்கும் போது என்ன ஆகும், அப்படியே அடிச்சுட்டு போற மாதிரி தான். எங்க காத்து அடிக்குதோ அந்த காத்துல அடிச்சுட்டு போற மாதிரி தான் மக்கள் தான் இருப்பாங்க. அது ஸ்டெடியா வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க சொல்றதுதான் இங்க வந்து பவுல் விளக்க வர்றாரு சொல்லி பார்க்குறோம். அதனால இங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்னதுன்னா, இங்க வந்து பக்தி விருத்தி உண்டு பண்றதுதான் வந்து முக்கியமான விஷயமே. ஓகே, ஃபர்ஸ்ட் அழைக்கிறது, சபைக்கு வராங்க, அற்புதங்கள் மூலமாவும் அதிசயங்கள் மூலமாவும் சுகப்படுத்துறது மூலமாவும், அதே மூலமா அது மட்டும் இல்லாதபடிக்கு அந்நிய பாஷை பேசி பேசி என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் மொழியில போயிட்டு எல்லாரையும் கூட்டு வந்து சபையில வந்து சேர்த்துடுறாங்க. சேர்த்துட்ட பிறகு சபையில என்ன ஆகுதா, பக்தி விருத்தி உண்டு பண்றாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, எப்படி உண்டு பண்றாங்க, சத்திய வார்த்தைகளை பேசி தீர்க்கதரிசனங்களை சொல்லி, ஓகே, ஞானத்தை கொடுத்து, தேவனுடைய ஞானம், உலக ஞானம் கிடையாது, தேவ ஞானம், தேவ அறிவு, வார்த்தைகளை படிச்சு அதை வியாக்கியானம் பண்ணி அதை சொல்லி புரிய வச்சு, அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த எல்லாவது காரியங்களும் என்ன பண்றாங்க, போதகர் உட்கார்ந்து வந்து அவங்கள வழிநடத்துறா சொல்லி போறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சபையிலே 2 விதமான ஊழியங்கள் இருக்கு. ஒன்னதுன்னா சுவிசேஷ ஊழியங்கள், சொல்லும் போது என்னது, வெளியில போய் நம்ம செய்ய வேண்டிய ஊழியங்களா இருக்கு சொல்லி பார்க்குறோம். அது வந்து இவாஞ்சலிஸ்ட். இவாஞ்சலிஸ்ட் என்னது, பிரசங்கி. என்னதுன்னா தமிழ்ல வந்து இவாஞ்சலிஸ்டுக்கு வந்து சுவிசேஷகர். அவர் வந்து போய் சுவிசேஷம் பண்றது. அதே 2வது ஊழியம் பார்த்தீங்கன்னா வந்து போதகர். போதகரோட ஊழியம் என்னது, சபை மக்களை வந்து பக்தி விருத்தியில நடத்துறது. ஓகே, அவங்கள கரெக்டான வசனங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி சரியா உங்களை புரிதல் வச்சு எல்லாரும் மெச்சூர் ஆகும். மெச்சூர் ஆகிட்டு அதுல யாரெல்லாம் வந்து சுவிசேஷரா போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க போய் போகலாம், போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஓகே, சுவிசேஷத்தை நிறைய பேருக்கு சொல்லணும். யாரெல்லாம் வந்து ஒன்றும் பக்தி விருத்திக்கான சபை மக்களுக்கு நான் புரோஜனமா இருக்கணும்னு சொல்லி பக்தி விருத்திக்காக பண்றாங்களோ அவங்க பக்தி விருத்திக்கான வேலையை பண்ணலாம். இப்படிதான் வந்து சபை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல ஒரு 12 பேர்ல இருந்து அது 120 பேர் ஆச்சு. 120 பேர்ல இருந்து அப்படியே அது என்னாச்சு, உலகம், எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகமெங்கும் என்னாச்சு, பரவச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணல, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைப்பா வந்து இல்லை சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, எல்லாமே சுவிசேஷம் மூலமா தான் வந்து பரவச்சு. அப்போ சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுக்கு, அவங்க எல்லாரையும் சர்ச்சில் வந்து கேதர் பண்றதுக்கு. அதனாலதான் சரீரமாகிய சபை சொல்றதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அவங்க எங்க இருக்காங்க, வெளியில இருக்காங்க. வெளியில இருக்கவங்கள கூட்டு வரணும். எப்படி கூட்டு வராங்க, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமா என்ன பண்றாங்க, எல்லாம் அந்த அவங்க மொழி தெரியாதனால என்ன பண்றாங்க, அந்த அந்நிய பாஷை மூலமாவும் அது வியாக்கியானத்தின் மூலமாவும், ஓகே, அதோட இன்டர்பிரேஷன் மூலமாவும் என்ன பண்றாங்க, கூட்டு வந்து சபையில சேர்க்கிறாங்கன்னு சொல்லி போறோம். இதுதான் வந்து வரங்கள் கொடுக்கப்பட்ட நோக்கமே. இப்படிதான் தேவன் வந்து சபையை வந்து பில்ட் பண்றாரு, உருவாக்குனார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து வரங்கள் வந்து கொடுக்கப்பட்டது, இப்போ வரங்களை எப்படி பேசணும் பேசக்கூடாது சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் வந்து 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது பார்க்க போறோம். 2வது விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, வரங்கள் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் ஆச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் நான் சொல்ற விஷயம் என்னதுன்னா, அற்புதம் செய்யறது வந்து ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சுகப்படுத்துறது, ஒரு பிரஜாதி மக்களுக்கு வந்து சுகப்படுத்துறது, இன்னும் அந்நிய பாஷை பேசுறது ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இப்போ ஒருத்தர் இப்போ வந்து அப்போஸ்தலர் பவுலுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்நிய பாஷை பேசுறது, அது வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது. கொடுத்த உடனே அந்த ஆளு என்ன பண்றாரு, அந்நிய பாஷை பேசுறாரு. அந்த ஆளும் வந்து என்ன பண்றாரு, யார் மேல வந்து சுகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ சுகப்படுத்துறாங்க. அந்த ஆளும் என்ன பண்றாரு, அற்புதம் செய்யணும்னாலும் அற்புதம் செய்யறாங்க. அப்போ எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்லைன்னா ஒருத்தருக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கப்படுறது. ஓகே, அது இவங்களுக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அந்நிய பாஷை வர இருந்ததுன்னா நான் என்ன பண்றேன், நான் அப்போஸ்தலரா இருந்தேன்னா நான் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன். அதே போல அவங்க வந்து என்ன பண்றாங்க, இன்னொருத்தருக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க முடியுமா முடியாதா சொல்ற எல்லாத்தையுமே. இப்ப நான் அற்புதம் செய்யற மாதிரி இன்னொருத்தர் புதுசா சபையில வந்தவர் ஒரு 5 வருஷமா இருக்காரு. அவருக்கும் இந்த வரம் கொடுத்த உடனே அவரும் வந்து என்ன பண்றாரு, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யறாரு, அந்நிய பாஷை பேசுறாரு சொல்லி பார்க்குறோம். அந்நிய பாஷை பேசுறாங்க, அதே நேரத்துல ஹீல் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து வேற யாராருக்கு பாஸ் பண்ண முடியுமா சொல்றதான் நம்ம பார்க்க போறோம் டீட்டெயில்டா. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட்ல எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட், எல்லாரும் தெளிவாக நீங்கள் கேளுங்க. அனைவரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.